ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலரின் நடபடிகள் 27வது அதிகாரம் 15வது வசனம். கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். பவுலுடைய கப்பல் யாத்திரையிலே அவர்கள் ரோமாபுரியை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரயாணம் அவர்களுக்கு லகுவாக இல்லை. அந்த பிரயாணத்திலே காற்றுகளும் அலைகளும் கொந்தளிப்புகளும் மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் விரும்பின விதத்தில் அந்த கப்பலை அவர்களால் வழி நடத்த முடியவில்லை. காற்றின் போக்கு எந்த பக்கமாக இருக்கிறதோ அந்த பக்கத்தின் வழியாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அதாவது கப்பலை வழி நடத்துகிறவர்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள் வைக்க முடியாதபடி காற்றின் போக்கிலே அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், நீங்கள் சந்திக்கிற புயல்கள், பெரும் காற்றுகள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு, உங்களுடைய கண்ட்ரோலை தாண்டி நீங்கள் விரும்பின இடத்திற்கு செல்ல முடியாமல், நீங்கள் விரும்பின காரியத்தை விரும்பின நேரத்தில் விரும்பின நாட்களுக்குள் செய்ய முடியாமல், உங்களுடைய பிரச்சனைகளை உங்களை எந்த பக்கம் இழுத்து கொண்டு போகிறதோ நடத்தப்படுகிற சூழ்நிலைகளிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடும். நான் விரும்பின காரியத்தை விரும்பின நாட்களுக்குள் விரும்பின விதத்தில் செய்து முடிக்க முடியவில்லையே என்கின்ற உங்களுடைய அங்கலாய்ப்புக்குள் இருந்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள், தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடவே கூடாது. பவுல் யாத்திரை காற்றின் போக்கிலே கப்பல் கொண்டு போகப்பட்டாலும் அந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் பவுலுக்கு தரிசனமாகி சொல்லக்கூடிய வார்த்தை 24வது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. காற்றின் போக்கிலே பவுலுடைய கப்பல் யாத்திரை இருந்தாலும் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் பவுலுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஆகவே உனக்கு ஒன்றும் நேரிடாது என்று. பவுலும் பவுலுடைய ஊழியமும் பவுலுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் இன்றைக்கு உபத்திரவத்தின் இந்த நெருக்கத்திலே அடியே பாதாளத்திற்கு சென்று இருந்தாலும் கூட தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஸ்தலத்தில், சேர்க்க வேண்டிய இடத்துல, சேர்க்க வேண்டிய காரியத்திற்கு உங்களை ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு சேதமும் இல்லாமல் நீங்கள் காக்கப்படுவீர்கள்.
நீங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள், தேவனுடைய ஆளுகைக்குள், தேவனுடைய கரத்தின் நிழலுக்குள் இருக்கிறீர்கள். ஒருவேளை பிரச்சனைகள் உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் பார்த்தாலும் எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் உங்களை வெட்கப்பட்டு விடாமல், கைவிடப்பட்டு விடாமல், ஆண்டவர் நேர்த்தியாக உங்களை நடத்தி கொண்டு செல்லுவார். தேவ திட்டத்திற்கு நேராக தேவன் உங்களை கொண்டு செல்லுவார். புயலின் நடுவிலே பவுல் மேல் தேவன் வைத்திருந்த திட்டம் மாறவில்லை. தேவனுடைய திட்டம் தோல்வி அடையவில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, எதற்காக நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டீர்களோ, அத்தனை காரியத்தையும் ஒன்று கூட தவறி போகாமல் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நீங்கள் தேவனுடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இன்றும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் வழி நடத்துவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய இந்த ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையினுடைய பிரயாணத்தில் எழும்பி வந்து மோதி அடிக்கிற பெரும் வெள்ளங்கள் எல்லாவற்றுக்கு நடுவிலே நாங்கள் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள், உம்முடைய ஆளுகைக்குள் எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறீர். எங்களை நேர்த்தியாக கரை கொண்டு போய் சேர்ப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.